தேசிய ஒற்றுமை மற்றும் அமைதி என்ற முழக்கத்துடன் திங்கட்கிழமை ஈரான் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்ற மாபெரும் பேரணிகள் நடைபெற்றன. நாட்டில் ஏற்பட்ட ஆயுதம் ஏந்திய கலவரங்களை கண்டித்தும் ஈரானின் நிலைத்தன்மை மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் தெஹ்ரானிலிருந்து தென்கிழக்கு பகுதிகள் வரை மக்கள் பெருந்திரளாக வீதிகளில் குவிந்தனர். தெஹ்ரானில் முக்கிய பேரணி தொடங்குவதற்கு முன்பே பல நகரங்களில் மக்கள் பேரணியை ஆரம்பித்து விட்டனர். இந்த பேரணிகளில் பங்கேற்றவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் ஈரானின் உள்நாட்டு செயல்களில் வெளிநாட்டு தலையீட்டை கடுமையாகவும் நிராகரித்தனர். மேலும் சமீபத்திய கலவரங்களில் உயிரிழந்தவர்களுக்கான இறுதி ஊர்வலங்களுடன் இணைந்து இந்த பேரணிகள் நடைபெற்றன. தேசிய ஒற்றுமை மற்றும் அமைதி என்ற முழக்கத்தின் கீழ் திங்கட்கிழமை காலை முதல் ஈரான் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்ற மாபெரும் பேரணிகள் அடுத்தடுத்து பல கட்டங்களில் பரவி வருகின்றன. இந்த பேரணிகள் சமீபத்திய சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்குள் ஊடுருவிய ஆயுத கலவரங்களை கண்டிக்கும் நோக்கத்திலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு மக்களின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தும் நோக்கத்திலும் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தேசிய கொடியை ஏந்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதன் மூலம் தங்களது நாட்டின் உள்நாட்டு செயல்களில் வெளிநாட்டு தலையீட்டை அவர்கள் தெளிவாக நிராகரிப்பதை வெளிப்படுத்தினர். மக்கள் பெருந்திரளாக வீதிகளில் குவிந்து நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் அமைதிக்கும் ஆதரவாக உணர்வு பூர்வமான பங்களிப்பை வழங்கினர். ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா சையத் அலி காமேனி ஈரான் மக்களுக்கு அனுப்பிய செய்தியில் நாடெங்கும் நடைபெற்ற கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்ற பேரணியை சுட்டிக்காட்டி இன்று வரலாறு படைக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த பேரணி அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையாக அமைந்துள்ளதாகவும் ஈரான் தேசம் அனைத்து தளங்களிலும் உறுதியாக நிலைக்கும் சக்தியுடன் இருப்பதாகவும் சையத் காமேனி சூளுரைத்துள்ளார். மேற்கத்திய ஆதரவுடன் நடைபெற்ற ஆயுத கலவரங்களை கண்டித்து நாட்டில் உண்மையான பொருளாதார போராட்டங்களுக்குள் ஊடுருவி உள்நாட்டு கலவரத்தை தூண்ட முயன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தெஹ்ரானில் கோடிக்கணக்கான மக்கள் பங்கேற்ற மாபெரும் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் ஈரான் அதிபர் மசூத் பெஜஷ்கியான் பொதுமக்களுடன் இணைந்து நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆதரவை வெளிப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கலவரங்களில் ஈடுபட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு ஆதரவு நடவடிக்கையாளர்களை ஈரான் அதிகாரிகள் தீவிரமாக தேடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். விசாரணைகளில் தெரியவந்த தகவலின்படி இவர்கள் மொசாட் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நலன்களை பின்பற்றும் தீவிரவாத அமைப்புகள் அல்லது பிரிவினைவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தனர். இதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் முயற்சிகளை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் வணிக தொடர்பில் ஈடுபடும் எந்த நாடும் அமெரிக்காவுடன் நடைபெறும் அனைத்து வர்த்தகங்களிலும் 25% சுங்க வரி அதாவது டாரிஃப் செலுத்த வேண்டிய நிலையை எதிர்கொள்ளும் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த நாடும் அமெரிக்காவுடன் நடைபெறும் அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் 25% சுங்க வரி செலுத்த வேண்டும். இந்த உத்தரவு இறுதியானதும் தீர்மானமானதுமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் அமெரிக்க முயற்சிகளை கடுமையாக உயர்த்தியுள்ளது. தெஹ்ரானுடன் உறவுகளை துண்டிக்க அமெரிக்க நட்பு நாடுகளையும் போட்டி நாடுகளையும் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்து இல்லையெனில் கடுமையான வர்த்தக அபராதங்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் என்பதையும் ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனால் உலக வர்த்தக சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதலின் தீவிரம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானில் கலவரக்காரர்களை இலக்காக்கினால் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து சீனா வெளிநாட்டு தலையீட்டுக்கு எதிரான தங்களது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. சீன வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் மாவோ நிங் வழக்கமான செய்தியாளர் சந்திப்பில் பிற நாடுகளின் உள்நாட்டு செயல்களில் தலையிடுவதை நாங்கள் எப்போதும் எதிர்க்கிறோம் என்று கூறினார். மேலும் பிராந்தியத்தில் கட்டுப்பாடும் நிலைத்தன்மையும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய கிழக்கில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலவுவதற்கு உதவும் நடவடிக்கைகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கு இடையில் அமெரிக்கா ராணுவ அல்லது வர்த்தக தளங்களை இலக்காக்கினால் ஈரானுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவிலான தாக்குதல்களை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் எச்சரித்தார். பொருளாதார போராட்டங்களாக தொடங்கிய நிகழ்வுகள் தற்போது வெளிநாட்டு உத்தரவுகளின் பேரில் திசை மாறி கட்டுப்பாட்டை இழந்து வன்முறையாக மாறியதாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையை பற்றி தெஹ்ரானில் உள்ள தூதரக தலைவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உரையாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் அமைதியான மக்கள் போராட்டங்களாக தொடங்கிய நிகழ்வுகள் வெளிநாடுகளால் தூண்டப்பட்டு ஆதரிக்கப்பட்ட கலவரங்களாக மாறியுள்ளன. இதில் அரசு பாதுகாப்பு படைகள் மற்றும் ஆயுத குழுக்களின் மோதல்கள்,
சொத்து சேதங்கள் மற்றும் சில இடங்களில் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளன. ஈரான் அதிகாரிகள் நாட்டின் நிலைத்தன்மை மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி வெளிநாட்டு தலையீடுகளின் தாக்கத்தை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். உண்மையில் என்ன நடக்கிறது, அடுத்ததாக என்ன நிகழப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்குள் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்புடைய பதற்றங்கள் அதிகரித்தாலும் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டன் இடையிலான தொடர்பு வழிகள் தொடர்ந்து திறந்தே உள்ளன என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சகம் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சக பேச்சாளர் எஸ்மாயில் பகாயி கூறியது போல் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோருக்கு இடையிலான தொடர்பு வழிகள் செயல்பாட்டிலேயே உள்ளன. தேவையான நேரங்களில் செய்திகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். பகாயி ஈரான் தூதரக முயற்சிகளும் சமமான மற்றும் சமநிலையான பேச்சுவார்த்தைகள் அணுகுமுறையும் தொடர்ந்தும் உறுதியாக நடைபெற்று வருகிறது என்று வலியுறுத்தினார். ஈரான் முழுவதும் சமீபத்தில் ஏற்பட்ட ஆயுத கலவரங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தலையிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். அவர்களின் நடவடிக்கைகள் ஈரான் மக்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கின்றன என்றும் இதை மக்களுக்கு எதிரான தீவிரவாத போர் என்றும் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் நீட்சியாகவும் வர்ணித்தார். ஈரானில் அமைதியின்மை நிலவுகின்ற நிலையில் அமெரிக்காவின் கடுமையான பேச்சுக்களுக்கு ஐக்கிய நாடுகள் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் ஈரானில் உருவாகியுள்ள சூழ்நிலை மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சமீபத்திய கடுமையான கருத்துக்களை கவலைக்குரியதாக குறிப்பிட்டுள்ளார். ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டெஃபான் டுஜாரிக் கூறியதன்படி குட்ரஸ் ஈரானில் நடைபெறும் நிகழ்வுகளை நெருக்கமாக கண்காணித்து வருகிறார். ஆரம்பத்தில் பொருளாதார காரணங்களால் தொடங்கிய போராட்டங்கள் பின்னர் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு இடையிலான மோதல்களாக மாறியுள்ளன. தூண்டுதலான பேச்சுக்கள், ராணுவ மிரட்டல்கள் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் சூழ்நிலையை மேலும் மோசமாக்கும் அபாயம் உள்ளது என்றும் குட்ரஸ் எச்சரித்துள்ளார். அவர் அனைத்து தரப்பினரையும் தூதரக முயற்சிகளும் உரையாடல்களும் முன்னுரிமை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு அமைதியை பேணுதல், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் சர்வதேச சட்டங்களை மதிப்பது மிகவும் அவசியம் என்றும் கூறியிருக்கிறார். ஈரான் பாராளுமன்ற தலைவர் முகமது பாகர் காலிஃபாப் நாட்டில் ஏற்பட்ட ஆயுத கலவரங்களையும் வெளிநாட்டு ஆதரவுடன் நிகழ்ந்த வன்முறைகளையும் கடுமையாக கண்டித்து ஈரானின் மைய வலிமையாக தேசிய ஒற்றுமை திகழ்கிறது என்பதை வலியுறுத்தினார். காலிஃபாப் கூறியதாவது: ஈரான் மக்களின் திடமான மனப்பாங்கும் அவர்கள் வீதிகளில் வெளிப்படுத்திய பங்கேற்பும் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மற்றும் தாக்குதல்களை எதிர்கொள்வதில் நமக்கு கிடைத்த வெற்றியின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். மேலும் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சேர்ந்த 9 கோடி ஈரானியர்கள் வெளிநாட்டு தலையீட்டுக்கு எதிராக ஒருமித்து நிற்கிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் நிகழ்ந்த வன்முறை மற்றும் கொடூரங்களை அனைத்து விதமான வேறுபாடுகளையும் கொண்ட ஈரான் மக்களுக்கு எதிரான பழிவாங்கும் செயல் என்று குற்றம் சாட்டினார். அதே சமயம் ஈரான் தன் எதிரிகளுக்கு ஒருபோதும் தங்களது இலக்குகளை அடைய அனுமதித்ததில்லை என்பதையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக குறிப்பிட்ட காலிஃபாப், நீங்கள் எதிர்ப்பு போராட்டத்தின் தலைவரை கொண்டீர்கள், ஆனால் எதிர்ப்பு போராட்டத்தின் பள்ளிக்கூடம் இன்று உலகளாவிய இயக்கமாக மாறியுள்ளது. அது தொடர்ந்து நிலைத்து இறுதியில் வெற்றி பெறும் என்று கூறினார். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சமீபத்திய வன்முறை சம்பவங்களை கடுமையாக விவரித்தார். அவர் கூறியதாவது: பாதுகாப்பு படைகள் மீது ஆயுததாரர்கள் தாக்குதல் நடத்தியதில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. இது அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் முன்கூட்டியே ஏற்படுத்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் ஆயுததாரர்கள் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ்களில் கொன்றது, மசூதிகளை தீ வைத்து அழித்தது போன்ற கொடூர நடவடிக்கைகள் நடைபெற்றதாகவும் 53 மசூதிகள் தீயில் எரிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மற்றும் போக்குவரத்து பேருந்துகள் இலக்காக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வணிக கடைகள் தீ வைத்து அழிக்கப்படுவதாகவும் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். போராட்டங்களில் ஆயுதக்காரர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டதை காட்டும் வீடியோ ஆவணங்கள் ஈரானிடம் உள்ளது. எதிர்காலத்தில் கைதில் உள்ளவர்களின் ஒப்பந்தங்கள், ஆவணங்கள் மற்றும் வெளிநாட்டு தலையீட்டை நிரூபிக்கும் ஆதாரங்கள் வெளியிடப்படும் என்றும் அராக்சி தெரிவித்துள்ளார். அராக்சி நிகழ்வுகளின் 3ஆம் கட்டத்தை தீவிரவாத தாக்குதல்கள் கட்டம் என்று குறிப்பிடும் போது ஆயுதக்காரர்கள் அரசாங்க கட்டடங்களை அழிக்கின்றனர், மேலும் வன்முறை ISIS பாணியில் சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்குள் ஊடுருவி பொது சேவை கட்டடங்களை சேதப்படுத்தும் குழுக்களால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஈரான் மக்களின் ரத்தத்தால் தங்கள் கைகளை மாசுபடுத்திய எவர் மீதும் நிச்சயமாக ஈரான் பழிவாங்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தினார். ஈரானியர்களில் 70% பேர் சமீபத்திய போராட்டங்களுக்கு காரணம் வெளிநாட்டு கட்டளைகள் என்று நம்புவதாகவும் 30% பேர் பொருளாதார காரணங்களை சுட்டிக்காட்டுவதாகவும் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். அராக்சி தாக்குதல் சமன்பாட்டை ஈரானுக்குள் தீவிரவாத தூண்டுதலாக மாற்ற எதிரிகள் செய்த கணக்கீடுகள் தவறானவை என்றும் குறிப்பிட்டார். அவர் ஈரான் பாதுகாப்பு படைகள் நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன, பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இணைய சேவைகள் விரைவில் மீண்டும் வழங்கப்படும் என்றும் உறுதிப்படுத்தினார்.
மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரானில் உள்ள தீவிரவாதிகளுக்காக முதலை கண்ணீர் வடிப்பதாகவும், அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் அமைப்பின் குற்றங்கள் மற்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து மௌனம் காத்து வருவதாகவும் ஆராக்சி சுட்டிக்காட்டினார். நாட்டில் மக்களை கொல்ல தூண்டியவர்களையும் தீவிரவாத திட்டங்களை வடிவமைத்தவர்களையும் ஈரான் சட்டப்பூர்வமான வழிகளில் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.